எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன்லினஸ்ஸா இருக்கலாம், டிப்ரஷனா இருக்கலாம். இந்த 2 விஷயத்துலருந்து எப்படி வெளிய வர்றது? லோன்லினஸ், டிப்ரஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த மோசமான 2 விஷயங்கள நோக்கி எப்படி போராடி ஓவர் கம் பண்ணி வெளிய வர்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபியா இருக்கிற ஸ்டாய்சிசம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு ஃபார்முலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஹேப்பியா இருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? ஹெல்த்தியா இருக்கீங்களா? ஆமாவா? இல்லையா? இல்லப்பா நாங்க நினைக்கிற மாரி எங்க லைஃப் போல. எங்கள சுத்தி எங்களுக்கான ஃபேவரான இன்சிடென்ட் எதுவுமே லைஃப்ல நடக்க மாட்டேங்குது. நான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த விதத்துல வந்து இந்த மாரியான கேஸ்ல, இந்த மாரியான சினாரியோல எப்படி வந்து ரொம்ப ஹேப்பியாவும், ஃப்ரெஷ்ஷாவும், ஹெல்த்தியாவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற பெர்சனா இருந்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்க்கும் நம்ம ஹேப்பியாவும், ஃப்ரெஷ்ஷாவும், ஹெல்த்தியாவும் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அத நான் எப்படி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் கீதா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு நாள். ரொம்ப பயங்கரமான டயர்டா இருந்தாங்க. ரொம்ப ஹெல்த் பெயினோட இருந்தாங்க. ரொம்ப முடியவே இல்ல அவங்கனால. ஒரு டே ஃபுல்லாவே வந்து ஆஃபீஸ்ல ஏன் தான் உட்கார்ந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. சரி லீவ் போட்டாலும் எல்ஓபில போயிட போதே அப்படின்னு சொல்லப்படுற அந்த டென்ஷனே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா ஈவினிங் 6:30 அவங்க லாக் ஆஃப் பண்ற டைம்ல வந்து ஒரு இமெயில் வந்தது அவங்களுக்கு. அந்த இமெயில பார்த்தோனே பயங்கரமா எகிறி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க எல்லாருக்குமே வந்து அத வந்து இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கடைசில பார்த்தா அவங்க பண்ண ஒரு ஜாப் ரொம்ப கிரிட்டிக்கலான ஜாப்க்கு வந்து சூப்பரான அப்ரிசியேஷன் கிடைச்சு, அந்த அப்ரிசியேஷன் மூலியமா வந்து புரமோஷன் கிடைச்சு, அந்த புரமோஷன் அவங்களுக்கு வந்து ஒரு 30% ஹைக் கிடைச்சிருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து ஈவினிங் ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து பயங்கரமா வந்து முடியாம இருந்த அந்த கேர்ள் வந்து, இந்த ஒரு இமெயில் பார்த்தோனே அவங்க மூடே மாறி பயங்கர ஹேப்பியா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அவங்களோட பாடி பெயின் எங்க போச்சு? அவங்களுடைய மனசுல இருந்த அந்த நம்மளுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் எங்க போச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னப்பா சொல்ற? எப்படியோ அந்த ஒரு ஹேப்பியான இன்சிடென்ட் நடந்ததுனால தானே அவங்க ஹேப்பியா ஃபீல் பண்றாங்கன்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. பட் என்னவா இருந்தாலுமே, அவங்கள வந்து ஹேப்பியா ஒரு விஷயம் ஃபீல் பண்ண வைக்கிறதுனால மட்டும் தான் அவங்க வந்து ஹேப்பியா மாறுறாங்கன்னா, அவங்களுடைய பாடி பெயினும் சரியா போகுது. அப்போ நம்ம லோன்லினஸ்ஸா இருக்கிறதும், டிப்ரஷனா இருக்கிறதும் வந்து நம்ம லோனா, டிப்ரஷனா இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அந்த லோன்லினஸ்ஸா, டிப்ரஷனா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தாட் அண்ட் ஃபீலிங் தான் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளத்த குடுக்குது அப்படின்ற மாரி ஸ்டாய்சிசம் சொல்லுது. இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு ஒரு சிந்தனையும், ஒரு ஒரு ஃபீலிங்கும் வந்து ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் உங்க பாடில அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அந்த எனர்ஜி தான் பாசிட்டிவ் எனர்ஜியா, நெகட்டிவ் எனர்ஜியா மாற ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியா மாற ஆரம்பிக்கும்போது, உங்க லைஃப் ஹேப்பினஸ்ஸா வச்சுக்கிட்டு, உங்க ஹெல்த்தையும் சூப்பரா மாத்தி, உங்கள ஃப்ரெஷ்ஷான ஒரு பெர்சனா வச்சுக்கிட்டு, ஒரு சூப்பரான ரூட்ல கொண்டு போகும். அந்த மாரி ரூட்ல கொண்டு போம்போது, உங்க லைஃப்ல எந்த மாரியான இன்சிடென்ட் நடந்தாலுமே கூட சரி, உங்கனால வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். அப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத பேஸ் பண்ணி எது எப்படி ஃபீல் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்க எனர்ஜி கிரியேட் ஆகுது. உங்க எனர்ஜிய பேஸ் பண்ணி தான் உங்க ஹேப்பினஸ் கிரியேட் ஆகுது. உங்களுடைய ஹேப்பினஸ பேஸ் பண்ணி தான் உங்க ஹெல்த் அண்ட் வெல்த் கிரியேட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்த தான் ஸ்டாய்சிசம் வந்து ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணுது. அத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் லோன்லினஸ்ஸா இருக்கலாம், டிப்ரஷனா இருக்கலாம். இத எதிர்த்து போராடுறதுக்கு ஸ்டாய்சிசம் சொல்ற அந்த ஃபார்முலா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மூவ் யுவர் பாடி. பாடிய மூவ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்களுடைய பிசிக்கல் ஒர்க் அவுட்ட பத்தி தான் ஸ்டாய்சிசம் வந்து ரொம்ப ஆழமா பேசுது. பிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்கள ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கான ஒரு ரூட்டுப்பா. உங்கள வந்து ஃபிட்டா மாத்திக்கிறதுக்கான ஒரு பாத். உங்கள ஹெல்த்தியா மாத்துறதுக்கான ஒரு வே அப்படின்ற மாரி நம்ம என்ன சொன்னாலுமே கூட சரி, இத தாண்டி இதுல இன்னொரு ஒரு ரகசியமும் இருந்துட்டு இருக்கு. உங்க பாடிய வந்து கொஞ்சம் நான் சொல்ற மாரி இமேஜின் பண்ணி பாருங்க. அது வந்து ஒரு மகா சேனையா இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு AK-47 இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பீரங்கியா இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல உங்கள நோக்கி உங்கள நோக்கி போடப்படுற எந்த ஒரு மோசமான இன்சிடென்ட்டா இருக்கலாம், சிச்சுவேஷனா இருக்கலாம், உங்களுடைய தனிமையா இருக்கலாம், உங்களுடைய டிப்ரஷனா இருக்கலாம். அத எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஆயுதம் உங்க பாடி மட்டும் தான். இந்த ஒரு பாடிய வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்த வேணா சாதிச்சு காட்டலாம். அஜித்குமார் சார் நடிச்ச படம் தீனா அப்படின்னு சொல்லப்படுற படத்துல வந்து ஒரு டயலாக் வரும். மொத்த பேரும் உள்ள இருந்தாலும் தீனா ஒத்தாள் வெளிய இருந்தா போதும். கதையே மாறிடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி தான் உங்க கூட இருக்கிற ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம். இந்த மொத்த பேரும் உங்கள கைவிட்டாலும் நீங்க ஒத்தாளா உங்க பாடிய பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டா வச்சிருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க கதைய நீங்க வேற மாரி மாத்தி நீங்க ஜெயிச்சு காட்ட முடியும். உங்க லோன்லினஸ்ஸா இருக்கலாம், டிப்ரஷனா இருக்கலாம். அதுலருந்து நீங்க ஈஸியா வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் ஸ்டாய்சிசம் தெளிவா சொல்லுது. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்துல எதுவுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம். என்ன போட்டு புரட்டி எடுக்குது. இந்த உலகமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சுட்டு உங்கள வைக்கிற சிச்சுவேஷன் கூட உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த சிச்சுவேஷன் நடந்தா கூட நீங்க ஈஸியா எப்படி வெளிய வரலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே சீக்ரெட் உங்க பாடிய நீங்க பெர்ஃபெக்ட்டா பிசிக்கல் ஃபிட்னஸோட மெயின்டெயின் பண்றதுக்கான வொர்க் அவுட்ஸ நீங்க பண்ணிட்டே இருக்கணும். ஃபிட்டா இருக்கிறதுக்காக மட்டும் இல்ல,
இந்த லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார், இந்த ஒரு போர்க்களத்துல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க பாடிய பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணணும். அந்த பிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து நீங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ற பெர்சனா டான்ஸ் ஆடலாம். இல்ல வந்து பார்க்ல அதிகமா சூப்பரா வாக் போறதே ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்றாங்க. இல்ல ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றது. இந்த மாரி பிசிக்கல் ஃபிட்னஸ மெயின்டெயின் பண்றது மூலியமா தனிமையை நோக்கியும், டிப்ரஷன் நோக்கியும் நீங்க வேற லெவல்ல ஃபைட் பண்ணி வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஸ்டாய்சிசம் சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பி எ குளோஸ் ஃபிரெண்ட் டூ யுவர்செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லுது. நாம வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல நண்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இங்க நெறைய பேர் அந்த விஷயத்த ஃபாலோ பண்றதே கிடையாது. எந்த ஒரு விஷயம் அவங்க லைஃப்ல தப்பா போனாலுமே கூட சரி, சுத்தி இருக்கிற பெர்சன்ஸ ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அவங்களே ப்ளேம் பண்ணிப்பாங்க. நான் தான் காரணம். நான் இவன சேர்த்து வச்சது தப்பு. நான் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னது தப்பு. இந்த மாரியான விஷயங்கள்லாம் லைஃப்ல நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க தனிமையாக்கப்படுறது மட்டும் இல்லாம, உங்களுடைய டிப்ரஷன நோக்கி உங்களால போராட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏற முடியாத ரொம்ப மோசமான ஒரு மலைய ஏறிட்டு இருக்கீங்க. பயங்கரமா வழுக்குது அந்த மலை. அது மட்டும் இல்லாம பயங்கரமான துன்பங்கள் நிறைஞ்ச மலையா இருக்கு. ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ ஆப்போசிட்ல இறங்கி வர பீப்பிள் ஒரு சில பேர் இறங்கி வராங்க. அவங்களும் உங்கள வந்து துன்பப்படுத்துறாங்க, உங்கள கீழ தள்ளி விடுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களால அந்த மலைய ஈஸியா ஏற முடியுமா? இல்ல ஆப்போசிட்ல வரவங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு கை குடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களால அந்த மலைய ஈஸியா ஏற முடியுமா? அந்த ஆப்போசிட்ல வர பெர்சன் வேற யாருமே இல்ல. நீங்க தான். நீங்க தான் உங்கள தூக்குற ஒரு பெர்சனா இருக்கணும். கை குடுத்து எழுப்புற ஒரு பெர்சனா இருக்கணும். அதுக்கு நீங்க உங்கள வந்து ஃபார்கிவ் பண்ணணும் அப்டின்ற மாரி ஸ்டாய்சிசம் சொல்லுது. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் முதல்ல நீங்க உங்கள மன்னிக்க கத்துக்கங்க. நீங்க எந்த விஷயம் பண்ணாலுமே கூட சரி, நீங்க உங்கள வந்து சரி செஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இங்க எல்லாருமே தப்பு பண்றதுனால, நீங்களும் தப்பு பண்ற விஷயத்த மாட்டுனீங்கன்னா, அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க ஈஸியா வெளிய வந்துரலாம். நீங்க வந்து எதுவுமே பெர்சனலா அதிகமா எடுத்துக்காம, உங்களுக்கான செல்ஃப் அஃபர்மேஷன் என்னால முடியும். நான் வெளிய வந்துருவேன். நான் தான் என்னுடைய பெஸ்ட் ஃபிரெண்ட். என்னால என்ன தூக்கி விட முடியும் அப்படின்னு சொல்லப்படுற, இந்த மாரியான செல்ஃப் அஃபர்மேஷன் வார்த்தைகளா இருக்கலாம். உங்க லைஃப்ல நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ற விஷயமா இருக்கலாம். நீங்க உங்களுடைய பெஸ்ட் ஃபிரெண்டா மாறும்போது மட்டும் தான் உங்கனால ஒரு டிப்ரஷனா இருக்கலாம், லோன்லினஸ்ஸா இருக்கலாம். ஈஸியா எதிர்த்து போராடி வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஸ்டாய்சிசம் சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பி சாட்டிஸ்ஃபைட் மோர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க இருக்கிற இந்த பிரசன்ட்டான மொமெண்ட் வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க. ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஃபுல்லா ஹாப்பினஸ்ஸா இந்த மொமெண்ட்ட வந்து உணர ஆரம்பிங்க. நெறைய பேர் வந்து பாஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிறைச்சாலையில வந்து அடைப்பட்டு இருக்கிறதுனால தான், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்த பார்த்து பயந்துட்டு இருக்கிறதுனால மட்டும் தான், பிரசன்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நிகழ்காலத்துல வந்து நெறைய பேர் ஹாப்பியா வாழ முடியல. நம்ம நிகழ்காலத்த எதுக்காக பிரசன்ட் அப்படின்ற மாரி வந்திருக்கு தெரியுமா பேரு? பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிற கிஃப்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே கிஃப்ட் வந்து இந்த நிமிஷம் மட்டும் தான். இந்த நிமிஷத்த நீங்க எவ்வளவு தூரம் முழுமையா வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய இறந்த காலமா இருக்கலாம், வருங்காலமா இருக்கலாம். உங்கள எதுவுமே செய்ய முடியாது. அது எப்படிப்பா பாஸ்ட்ல நாங்க நெறைய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர நெனச்சு ரொம்ப பயமா இருக்கு. நிகழ்காலத்துல எப்படி ஹேப்பியா வாழ முடியும் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, உங்களுடைய கோல்ஸ நீங்க செட் பண்றதா இருக்கலாம். நீங்க அடையணும்னு ஆசைப்படுற விஷயம். நான் இவ்வளோ பணம் சம்பாரிக்கணும். இந்த மாரியான ஒரு லைஃப் வாழணும்னு சொல்லப்படுற உங்களுடைய ஆசைகள நீங்க செட் பண்ணும்போது, அந்த ஆசைகள் நடந்தா மட்டும் தான் நான் ஹேப்பியா இருப்பேன்னு சொல்லப்படுற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க உங்களால உங்களோட பிரசன்ட் அல்ல, உங்களோட ஃபியூச்சர்ல கூட உங்களால ஹேப்பியா இருக்க முடியாது. ஏன்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து அடையணும்னு ஆசைப்பட்டே இருந்தீங்கன்னா, அந்த விஷயத்த அடைஞ்ச அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் வரும். அது அடைஞ்ச அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் வரும். அப்போ அந்த கோல் செட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் போயிட்டே தான் இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? ஆனா, இந்த இடத்துல நீங்க ப்ராசஸ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, பிரசன்ட்ட என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். பிரசன்ட்ட நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க நெனச்சத ஈஸியா அடைய ஆரம்பிக்கலாம். இத சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம ஒரு சினிமால வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஏ ரகுமான் சாரா இருக்கலாம், லோகேஷ் கனகராஜ் அப்டின்னு சொல்லப்படுற வந்து ஒரு டைரக்டரா இருக்கலாம். இவங்கலாம் வந்து அவங்க பண்ற வொர்க்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணத்துக்காக பண்ற மாரியே தெரியாது. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து பேங்க் வொர்க்கே விட்டுட்டு டைரக்ஷன்ல வந்தார் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப பேஷனேட்டா ஒரு வொர்க்க பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்க அந்த பிரசன்ட் அந்த மொமெண்ட்ட என்ஜாய் பண்றாங்க. அந்த நிகழ்காலத்த என்ஜாய் பண்ணி, முழுசா அவங்க செய்ற வேலையே வந்து அவங்க சக்சஸ் அடைஞ்ச மாரி நெனைக்கிறாங்க. அதனால தான் அவங்களால ஜெயிக்க முடியுது. அதே சினிமால வந்து எத்தன பேர் பணத்த கொட்டி நான் பணம் சம்பாரிக்க போறேன். இந்த மாரியான படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வரவங்கலாம், நெறைய பேர் லாஸ் ஆயி போறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்ம பிரசன்ட் என்ஜாய் பண்றதா இருக்கணும். அப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு எத நோக்கி ஓடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பணத்த நோக்கி நீங்க ஓடலாம். இல்ல நல்ல லைஃப், நல்ல வீடு கட்டுறது எதுவா வேணா உங்க மைண்ட்ல இருக்கலாம். அந்த ப்ராசஸ என்ஜாய் பண்ணுங்க. அந்த ப்ராசஸ் உங்கள அந்த என்ன வேலை செய்றீங்களோ அத என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. அதுதான் உங்க பிரசன்ட்ட ஹேப்பியா வச்சுக்க உதவும். அதுதான் நீங்க வந்து ஃபியூச்சர்லயும் ஹேப்பியா மாறதுக்கு உதவும். இத நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லோன்லினஸ்ஸா இருக்கலாம், டிப்ரஷனா இருக்கலாம். உங்கள எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் ஸ்டாய்சிசம் சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "சீ எவரிதிங் ஃப்ரம் த டாப்" அப்படின்ற மாரி சொல்லுது ஸ்டாய்சிசம். உங்கள வந்து ஏதோ ஒரு கட்டம்
இந்த இயற்கையா இருக்கலாம், இந்த யுனிவர்ஸா இருக்கலாம், உங்கள வந்து லோன்லினஸ்ஸா மாத்துது, டிப்ரஷன்ல தள்ளுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாரையுமே இயற்கை வந்து தனிமையில தள்ளாது. எல்லாரையுமே இயற்கை வந்து டிப்ரஷன்ல தள்ளாது. உங்கள தள்ளுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க எத ஆசைப்படுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன பிளான் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சப்போஸ் நீங்க அதிகமான விஷயம் உங்களுக்கு தகுதிக்கு மீறின விஷயத்த ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்த அடையணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த நோக்கின உங்க தகுதிய உயர்த்துறதுக்காக தான் உங்கள டிப்ரஷன்ல தள்ளுது இந்த இயற்கை. உங்கள தனிமையில தள்ளுது இந்த இயற்கை அப்படின்னு சொல்லப்படுறத தெரிஞ்சுக்கங்க. நீங்க எப்போ ஒரு விஷயத்துக்கு தகுதியானவரா மாறிட்டீங்களோ, அப்ப அந்த விஷயத்த தேடி நீங்க தேவையில்ல. அந்த விஷயமே உங்கள தேடி உங்க வீட்டுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்போ நீங்க தகுதியானவரா மாறுறதுக்காக, உங்கள வந்து ஒரு சிலையா மாத்துறதுக்காக அடிச்சு செதுக்க வந்த விஷயம் தான் அந்த டிப்ரஷனா இருக்கலாம், லோன்லினஸ்ஸா இருக்கலாம். இது எப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டாப்ல இருந்து பார்க்கும்போது. எல்லா பிரச்சனையுமே வந்து கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஆனா நீங்க மேல இருந்து பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ப நெறைய விஷயம் எதுக்காக இது நடக்குது? அப்ப எத பண்ணா இது சரி செய்ய முடியும்னு சொல்லப்படுற அந்த பிளானிங்கும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய டிப்ரஷனையும், உங்களுடைய லோன்லினஸையும் நீங்க ஈஸியா கடந்து வந்துடலாம்னு சொல்லி ஸ்டாய்சிசம் சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 5வது விஷயம், ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ட்ரை டூ சஃபர் வித் அதர் பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லுது. மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக் நான் படிச்சிருந்தேன். அந்த புக்குடைய கன்டென்ட் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த புக்குடைய ஆத்தர் அனுபவிச்ச வேதனைகள் வந்து நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத வேதனைகள் அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வேதனைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஒரு மோசமான சிறைச்சாலையில மாட்டி, அங்க அவருடைய சொந்தக்காரங்கள்லாம் இழந்து, அவர் கண்ணு முன்னாடியே அவங்களுடைய தாய் தகப்பனை வந்து நெறைய ப்ராப்ளத்த அனுபவிச்சு, அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் கூட வெளில வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷனோட வெளிய வந்திருக்காரு. இந்த புத்தகத்த அவர் எழுதும்போது, அதோடைய முழு நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்பளுக்குள்ள வந்து ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும். நம்ம தான் அதிகமான ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல நம்ம தான் வந்து பெயினான சிச்சுவேஷன் அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, டக்குன்னு நமக்கு மேல வேற யாராவது ஒரு ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்றத பார்த்தோம்னா, நமக்கே தெரியாம நம்ம மனசு வந்து கூல் ஆகும். ஏய் பரவால்ல அத ஃபேஸ் பண்ணி அவங்களே வாழ்றாங்க. நமக்கு என்ன அப்படின்ற மாரி தோண ஆரம்பிக்கும். இந்த ஒரு ரீசன்க்காக தான் நான் அந்த புக் எழுத ஆரம்பிக்கிறேன். நான் இத எழுத ஆரம்பிக்கும்போது, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வழிய காட்டும். உங்க லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்த வந்து எப்படி ஈஸியா வெளிய வரலாம் அப்படின்னு சொல்லப்படுற வழிய காட்டும். அதுக்கு நீங்க கொஞ்சம் கூலா இருக்கணும். அப்ப நீங்க எப்ப கூலா இருப்பீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த புக்க படிக்கும்போது இவ்ளோ பெயின்ல இருந்து நானே வெளிய வந்திருக்கேன். அப்ப நீங்களும் ஈஸியா வெளிய வர முடியும்னு சொல்லப்படுற எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இதுதான் ஸ்டாய்சிசம் என்ன சொல்லுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ட்ரை டூ சஃபர் வித் அதர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுது. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள வச்சு மட்டும் பார்க்காதீங்க. இந்த உலகத்தோட பார்வையில இருந்து உங்கள பாருங்க. இந்த உலகத்த வந்து ஒரு ஒரு ஜன்னல் மாரி, விண்டோ மாரி வச்சு வெளியில பாருங்க. அப்ப பார்க்கும்போது தெரியும். நீங்க ரொம்ப குட்டியா தெரிவீங்க. உங்கள சுத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் வேற லெவல்ல ப்ராப்ளத்த தான் சந்திச்சுட்டு இருக்க பீப்பிளா இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியான கிளியர் கட் ஆன்ஸரும் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஆன்ஸர வச்சு நீங்க உங்க லோன்லினஸையும், டிப்ரஷனையும் ஈஸியா வெளியில வந்துரலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஸ்டாய்சிசம் தெளிவா சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க கூட்டத்துல இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தி எல்லாருமே அதிகமா தெரிஞ்சுப்பாங்க. ஆனா நீங்க தனிமையா இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்கள பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதோடு, உங்களுடைய என்விரான்மென்ட்ட பத்தியும் அதிகமா தெரிஞ்சுக்கலாம். உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள பத்தியும் சூப்பரா ஒரு புக் மாரி படிச்சு வச்சிருக்கலாம். அப்போ உங்களுடைய தனிமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்கள டிப்ரஷன்லயும் தள்ளிவிடும். உங்கள ஸ்ட்ரென்த்தான பெர்சனாவும் மாத்தும். அப்ப நீங்க உங்க தனிமைய, உங்க லோன்லினஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்க எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத பேஸ் பண்ணி தான் இருக்கு. லோன்லினஸ் மட்டும் கிடையாது. நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களா இருக்கலாம், கெட்ட விஷயங்களா இருக்கலாம். அத பார்க்கிற பார்வையிலயும், நீங்க ஃபீல் பண்ற விதத்திலயும் அத நீங்க மாத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். சிறந்த எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எறும்பு கடிச்சு செத்தவனும் இருக்கலாம், பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கிறான் அப்படின்ற மாரி ஒரு பழமொழி இருக்கு. அப்போ நீங்க பார்க்கிற அந்த ப்ராப்ளமா இருக்கலாம், லோன்லினஸ்ஸா இருக்கலாம். நீங்க பார்க்கிற விதத்த கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க. அதுக்கேத்த மாரியான ஃபார்முலாஸ்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க அத ஓவர் கம் பண்றது மட்டும் இல்லாம, மத்த பீப்பிளுக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு பெர்சனா வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த, ஸ்டாய்சிசம் தெளிவா சொல்லுது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.